Hi guys, welcome to my channel Journey with Kannan. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹாட்டான கேப்சிகம் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஸ்ட்ரீட் ஃபுட் டைப் இது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேப்சிகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளோர் ஒரு 1/4 கப்பு. சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த கேப்சிகம் பஜ்ஜி பண்ணிட்டு நம்ம அப்படியே பஜ்ஜி மாதிரி எடுத்துக்க போகிறது இல்லைங்க. அதை உள்ளே கட் பண்ணி ஸ்டஃபிங்லாம் உள்ள வச்சு தான் நம்ம அதை வந்து சாப்பிட போகிறோம். அதனால அந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஆனியன் ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் தேவையான அளவு இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெமனை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த லெமன் ஜூஸ் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் தேவையான அளவு அந்த மிக்சிங்கில் போடுறதுக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். கேப்சிகம்மை இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்லைசஸாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்காவாக ப்ளைனாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா நான் இந்த சொன்ன பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு ரைஸ் ஃப்ளோர்லாம் சொன்ன பார்த்திங்களா, அந்த சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு நான் அந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு நார்மல் பஜ்ஜி போடுறதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் அந்த மாதிரி ஆயிலை வச்சுட்டு ஹீட் பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த குடமிளகா அந்த பீசஸ் எல்லாமே அந்த சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா டிப் பண்ணி நார்மலாக வழக்க பஜ்ஜி எப்படி போகிறோமோ அந்த மாதிரி தாங்க. ஸோ உங்கள் பேன் கெப்பாசிட்டி எவ்வளோ அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி பஜ்ஜி ப்ராசஸ் செஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய பேன் கெப்பாசிட்டி அட் த சேம் டைம் ஒரு 4 பஜ்ஜிஸ் தான் போட முடியும். ஸோ நமக்கு பஜ்ஜி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலருக்கு இந்த மாதிரி வந்துடணும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம டாப்பிங் வச்சுட்டு உள்ள இது பண்ணோம். ஸோ அந்த டாப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பெரிய வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ண வெங்காயம், இந்த துருவி வச்சுருந்த அந்த கேரட் அதில் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நமக்கு அந்த ரெட் சில்லி பவுடர் சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வெல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லெமன் ஜூஸ் கூட நீங்கள் இப்போயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டு அந்த டாப்பிங்லாம் போட்டு அது மேலே கூட நீங்கள் லெமன் ஜூஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நமக்கு அந்த ஸ்டஃபிங்குமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஜ்ஜி நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள். இந்த கேப்சிகம் வந்து உங்களுக்கு 2 பக்கமுமே கொஞ்சம் ஈக்குவலாக டிவைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ள அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருந்த அந்த 4 பஜ்ஜியுமே நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ மேலே அந்த லெமன் ஜூஸ் இப்போ நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன தான் ஏசிக்குள்ளே உட்காந்துட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வேர்த்துருங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சம்மரை விட நீங்கள் இந்த ரைனி சீசனில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சூஸ் பண்ணுங்கள். பாய்.